அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இபிஎஸ்ஸின் இல்லத்திற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்றிருக்கிறார். அங்கு 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, இந்த ஆலோசனை தொடர்பான விவரம். வணக்கம். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியிருக்கிறார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்று இருக்கிறது. எல்முருகனும் இந்த சந்திப்பில் பங்கேற்று இருக்கிறார். முக்கியமாக தேர்தலுக்கு இன்னும் 2 மாதமே இருக்கும் நிலையில பணிகளை எல்லாம் தீவிரமாக அதிமுக பாஜக மேற்கொண்டு வருகிறது. முக்கியமாக கூட்டணி இறுதி வடிவம், தொகுதி பங்கீடு போன்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இன்னும் 1 வார காலத்திற்குள் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை இறுதி செய்திட வேண்டும். ஏற்கனவே எத்தனை தொகுதிகள் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டதாக சொல்லப்படும் நிலையில பாஜக எந்த தொகுதிகளில் போட்டியிட போகிறார்கள், அங்கு வேட்பாளர்கள் யார் யார் உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாக அந்த ஆலோசனை நடைபெற்று இருப்பதாக நமக்கு தகவலாக கிடைத்தது. முக்கியமாக இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை என்பது, அந்த ஆலோசனை என்பது தொகுதி பங்கீடு தொடர்பாகவும், தற்போது நடக்கக்கூடிய அரசியல் நடப்புகள், அதே போல தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் இந்த சந்திப்பானது நடைபெற்று இருப்பதாக நமக்கு தகவலாக தெரிய வருகிறது. எனவே இன்னும் 1 வார காலத்திற்குள் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நிறைவு செய்து இந்த தொகுதி பங்கீடு விஷயங்கள், அதே போல எந்தெந்த தொகுதிகள், அதில் யார் யார் போட்டியிட போகிறார்கள் உள்ளிட்ட விவகாரங்களை எல்லாம் அவர்கள் தயார் செய்யக்கூடிய வகையில தீவிரமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அதிமுகவும் கூட வரும் 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்த நாளின் போது முதல் கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட இருப்பதாக தெரிகிறது. எனவே பாஜகவும் அந்த பட்டியலை தயார் செய்யக்கூடிய பணிகளை அவர்கள் முடுக்கிவிட்டு இருப்பதாக தெரிய வருகிறது. அந்த வகையில தான் தற்பொழுது நயினார் நாகேந்திரன் இபிஎஸ்ஸோடு சந்தித்து பேசியிருக்கிறார். 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. மற்றொரு புறம் கூட்டணி விரிவாக்கம், அதாவது தேமுதிகவும் கூட்டணிக்குள் வர இருப்பதாகவும், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிவு பெற்று இன்னும் 1 வார கால அதிர்வு அறிவிப்பும் வர இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில அந்த விஷயங்கள் தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசனை நடத்தி இருப்பதாக நமக்கு தகவலாக தெரிய வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.